ஹைடா சுகர்ஸ் இந்த எஃப்எஃப்க்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறக்கு. வாங்கடா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா, ஆரம்போட ரூமுக்கு வந்து 3 பேரும் அப்படியே மேலே ஏறி வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே ஷாக் ஆகி நின்றுருப்பாங்க. ஆரம் தான் "டேய் என்னடா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்திருப்பாருடா. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஷுவா தான் "டேய் ஆரம் ஆரம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட ஷோல்டர் தட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வி தான் "ஆரம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கூப்பிடுறாரு. ஆரம் தான் திரும்பிட்டு "என்னடா?" அப்படின்றாரு. "டேய் சின்ன என்ன பண்ண? நாங்கள் கேட்டுட்ருக்கோம்ல, ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறியா? நீ கேட்குறது தான் முக்கியம்னு பண்ணிகிட்ருக்கேல்ல, என்னடா ஆச்சு ஜின்னுக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆரம்புக்கு வந்து அப்போ தான் கான்சன்ட்ரேஷனுக்கே வராருடா. இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த மன திருப்தியில் யாராவது கேட்டால் பதில் சொல்லணுமே அப்படிங்கிற அந்த பயத்தில் இருந்து இப்போ தான் வெளியே வராரு. அது 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 வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை லைட்டாக ரப் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜின் தான் அப்படியே கண்ணை முழிச்சிருப்பாருடா. வி கத்துறேன் அதில் வந்து அப்படியே கண்ணை முழிச்சிருப்பாரு. அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு லைட்டாக. அவர்னால எந்திரிக்க முடியல. லைட்டாக இப்படி தலை தூக்கி பார்ப்பாங்கடா, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சுகா தான் "ஜின் என்ன ஆச்சு உனக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ம் ஒன்றும் இல்லை சுகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி நல்லா கவர் பண்ணிக்கிறாரு. அவர் நெக் வரைக்கும் நல்லா கவர் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. அவரால் எந்திரிக்கவே முடியல. "ஆ வலிக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறாருடா. இப்போது வி தான் திரும்பி ஆரம்ப தான் மறைக்கிறாரு. ஆரம் தான் அசடு வளைஞ்சு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப் தான் "சரி ஓகே ஓகே போகலாம் போகலாம்" அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்கடா. கரெக்டாக அந்த ரூம் டோர் நாட் ஆகுது. "சார் யார் இருக்கீங்களா உள்ள?" அப்படிங்கிற மாதிரி நாட் ஆகுதுன்னா, ஆரம் தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பக்கம் இருந்த அந்த பாடி கார்ட் தான் "சார் உங்களை பார்க்க கிம் அங்கிள் வந்திருக்காங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் வரோம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் தான் ஜின்னை திரும்பி பார்க்குறாரு. "உன்னால் எந்திரிச்சு கீழே வர முடியுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னால் முடியாது ஆரம்" அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பாவமாக சொல்கிறாருடா. அப்போது வி தான் "சரி ஓகே நாம போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் 4 பேர் மட்டும் அப்படியே கீழே போகிறாங்க. கீழே போய் பார்த்தா கிம் தான்டா அப்படியே உட்காந்துருப்பாரு சோஃபாவில். அதை வந்து பார்த்துட்டு அவங்க 4 பேருமே வந்து பவ் பண்ணுறாங்க. பவ் பண்ணிவிட்டு "அங்கிள் என்ன இவ்வளோ தூரம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதான் உங்கள் ஸ்கில்ஸை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது அவங்க இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கடா. அவங்க வந்து அந்த தற்காப்பு கலை, கன் ஷூட்டு, கராட்டே, கும்ஃபு, அப்புறம் வந்து ஹேக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த மாஃபியாவுக்கு எது எது வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே 5 பேருமே வந்து நல்லா அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கேட்குறாரு "ஜின் எங்கே?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "இல்லைப்பா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் படுத்துட்ருக்கான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. நம்ம வாய்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா தான் "ஓ அப்படியா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 4 பேருக்கும் அவங்கவுங்க என்னென்ன வந்து ப்ராக்டிஸ் எடுத்தாங்களோ எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்பா முன்னாடி பண்ணி காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே பர்ஃபெக்ட், 4 பேரும் ஓகே. ஜின் எப்படி?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆரம்கிட்ட. ஆரம் இருந்துட்டு "அப்பா அவன் தான்ப்பா எனக்கு ஹேக்கிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட்ப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "ஓ அப்படியா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் நல்லபடியாக தேறிட்டீங்க போல இருக்கு. இதுக்கு மேலே உங்களை வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, தாராளமாக நீங்கள் வெளியில் போகலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 4 பேருக்கு அவ்வளோ சந்தோஷம். அச்சோ செம்ம ஹாப்பியாக இருக்கே, 3 வருஷம் கழித்து நம்மலாம் வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்போ அவங்க அப்பா தான் "ஆனால் ஒரு கண்டிஷன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "கண்டிஷனா, அது என்னது?" அப்படிங்கிற மாதிரி 4 பேர் அப்படியே திரும்புகிறாங்க பாருங்கள். அவங்க அப்பா தான் "இல்லை ஒன்றும் இல்லை, என்னோடய பிஸ்னஸை நீங்கள் 4 பேர் எடுத்து பண்ணணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "4 பேருமாப்பா?" அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்குறாரு. 4 பேர் இல்லை 5 பேர் அப்படிங்கிறாரு. "யார் யார்?" "நீ, ஜின், ஜெய்ஹோப், அப்புறம் வந்து வி, சுகா, அவ்வளோதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அப்போ ஆரம்புக்கு தான் அவ்வளோ ஷாக்காக இருக்குது.
அப்பா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அப்போது அவர் தான் அந்த டேட் தான்டா. அவர் வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்க இந்த பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீயா வெளியில சுத்தலாம். இல்லைன்னா வீட்டுக்குள்ள தான் அடைஞ்சு கிடக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாருடா. அப்போ ஜெய்ஹோப் தான் திடீர்னு ஏதோ யோசனை வந்த மாரி, "ஏன்டா ஒரு வேளை நாங்க வெளிய போனது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சோ?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. முன்னாடி போயிட்டுருக்க அப்பா தான், தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு" அப்படின்ட்டு போறாரு. இவங்க 4 பேருக்குமே ஷாக்கு. "எது தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவங்க 4 பேருக்குமே ஷாக்கு. "டேய் நான் உங்களுக்கே அப்பன்டா" அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் 4 பேருக்கு அல்லு இல்ல. அப்படியே ஒரு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தா ஜின் தான்டா அப்படியே மெதுவா எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெஃப்ரெஷ் ஆயிருப்பாரு. ஆயிட்டு தான்டா அந்த ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாரு. போட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. ஒரு சேர பிடிச்சு நின்னுட்டுருக்காருடா. கரெக்ட்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு 4 பேரும் அப்படியே ஷாக்கா உள்ள வராங்க. உள்ள வந்தா ஜின் தான், "டேய் என்னடா என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆ அது 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 வந்து" அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்ல வராங்க. அப்போ ஆரம் தான் அப்படியே திருட்டு முழி முழிச்சிட்ருக்காரு. "டேய் ஜின்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டு ஜின்ன புடிச்சு அப்படியே சேர்ல உட்கார வைக்கிறாரு. ஜின் தான், "என்னடா இதுக்கு இவ்ளோ ஷாக்கா இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "இல்லடா இவங்க வெளியில போனது அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நாம வெளியில போலாமாம்மா. பட் நாம வந்து மாஃபியா பிசினஸ் பண்ணணுமாம்மா ஜின்" அப்படிங்கிற மாரி சொல்லி முடிக்கிறாரு. ஜின்னுக்கு அவ்வளோதான் பொறுமை போயிடுச்சு. "என்னது மாஃபியாவா?" அப்படிங்கிற மாரி அவர் அப்படியே ஷவுட் பண்றாரு. அப்புறம் ஜெய்ஹோப் தான், "டேய் டேய் கத்தாதடா. நீ கத்துற கத்து ஊருக்கே கேட்கும் போல இருக்கு. வாய மூடுறா" அப்படின்றாரு. "டேய் போயிரு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா நெனச்சிட்டு இருக்கீங்க? இவ்ளோ நாளா அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல என்னோட உயிர கொண்டு போய் பணயம் வைக்க சொல்றாரு. இது என் வாழ்க்கை. நான் தான் வாழ்வேன். என்ன நெனச்சிட்டு இருக்காங்க இவங்க?" அப்படிங்கிற மாரி ஜின் வந்து கத்துறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜின்னோட ஃபோன் தான்டா அடிக்குது. ஆரம் தான் போய் பார்க்குறாரு. வேற யாரும் இல்ல. நம்ம கிம் தான். அப்படி ஃபோன் பண்ணிட்டுருக்காருடா. அந்த ஃபோன பார்த்துட்டு, "இந்தா பண்ணிட்டாருல உனக்கு. இந்தா பேசு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் கிட்ட குடுக்குறாருடா. ஜின்னும் அட்டெண்ட் பண்ணி ஹலோ அப்படின்றாரு. அந்த பக்கம் இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னே தெரில. ஜின் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்னுட்டு, "அப்பா சரிங்கப்பா. சரிப்பா அப்படியே பண்ணிக்கிறேன்ப்பா" அப்படின்றாரு. இந்த பக்கம் ஆரமா, "என்னடா கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்த? இப்ப என்ன சரின்ற?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் சுகா, ஜெய்ஹோப்லாம் அப்படியே போயிட்டு அந்த பெட்ல உட்காந்துருப்பாய்ங்க. அவங்களுக்குலாம் வந்து அப்படியே தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். என்னடா மாஃபியா பிஸ்னஸா? ஓ! எல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் தான். பட் இருந்தாலும் பயமா இருக்கே! அப்படிங்கிற மாரி 3 பேரும் புலம்புறாங்கடா. பாரம் தான், "டேய் இப்ப என்னதான் பண்ணோங்கிறீங்க? இப்போதைக்கு நம்மள வெளியில விட்டாங்களே, அதுவரைக்கும் ஹாப்பி. இப்ப என்ன மாஃபியா தானே, அது ஒரு கை பார்த்துரலாம். என்ன இப்போ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காருடா. அப்போ ஜின்னா, சரிப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா" அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லிட்டு ஃபோன் கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு வேக வேகமா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாருடா. ஏன்னா அவர் வந்து பேசிட்டே அப்படியே பால்கனிக்கு பக்கம் போயிருப்பாரு. பேசி முடிச்சோன்னே அப்படியே ரூம்குள்ள வந்துட்டு இவங்க 4 பேரையும் அப்படியே பார்க்குறாரு. ஆரம் நின்னுட்டுருக்காருடா. மத்த 3 பாய்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. "காய்ஸ் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன?" அப்படிங்கிற மாரி ஆரம் கேட்குறாருடா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம் நம்ம 2 பேர் லவ்வுக்கும் அப்பா ஓகே சொல்லிட்டாரு" அப்படின்ட்டு ஆரம்ப பார்த்து சொல்றாரு. ஆரம்க்கா, "என்னடா சொல்ற? இது எப்ப நடந்துச்சு?" அப்படின்றாரு. "ஆ நம்ம லவ் பண்றது அவங்களுக்கு முதல்ல இருந்தே தெரிஞ்சிருக்கு ஆரம். இவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே" அப்படின்றாரு மொத்த பாய்ஸ பார்த்து. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சுகா, ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே ஷாக் ஆகுதுடா. ஆரம் முதற்கொண்டு ஷாக்கா தான் பார்த்துட்ருக்காரு. "எப்புட்றா?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு. "எனக்கே தெரில. ஆனா அப்பாவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு ஆரம். அதுவரைக்கும் எனக்கு ஹாப்பி. அது மட்டும் இல்ல, நமக்கு மேரேஜும் பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டா, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ்" அப்படின்றாரு ஆரம் கிட்ட. ஆரமா, "என்னடா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அதுவா, அது ஒண்ணும் இல்ல. ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணான்ல" அப்படின்றாரு. "ஆ ஆமா. அதுக்கு என்ன இப்போ?" ஆ ஆ அந்த பொண்ணோட புருஷன் வந்து ஏதோ அப்பாவுக்கு கொடைச்சல் தரானாமா, அவன வந்து போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாரி ஜின் வந்து சொல்றாரு. இந்த பக்கம் வீக்கா, "டேய் இப்ப எதுக்குடா அவன? ஐயோ! நான் எப்புட்றா கொல்ல முடியும்? நான்லாம் எக்ஸ் லவ்வர்ரா. என்னோட எக்ஸ் லவ்வரோட புருஷன்டா அவன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் போட்டு தள்ளணும்" அப்படிங்கிற மாரி ஜின் சொல்றாருடா. அப்ப தான், "ஆ சரி, ஓகே"
பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. தான் ஓகே டன் எல்லோரும் அப்போ கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே கிளம்பி அவங்க போகிறாங்கடா, வெளியில் தான் வராங்க. அப்போது வந்து இந்த பக்கம் பார்க்கலாம்டா, நம்ம ஜெமீனும் ஜேகேவும் தான் அப்படியே ஷாக்காக வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதாவது அவங்க காண்டோவுக்கு போயிருப்பாங்கடா. அங்கே போயிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு ஜேகே. என்னடா அவன் பாட்டுக்கு வந்தான், கிஸ் பண்ணான், என்னமோ ஊர் சுற்றினா, அவன் பாட்டுக்கு போயிட்டான், என்னடா நினச்சிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின்கா சந்தோஷம் தாங்கலை, அப்படியே சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகி அப்படி வந்து பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே இவங்கியே நினச்சிட்டு இருக்காருடா. இந்த பக்கம் ஜிகே தான், அவன் எப்படி எனக்கு கிஸ் பண்ணலாம், அவன் இதுக்காக என்னை கிஸ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிட்டு அந்த ரூம்லேயே நடந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு, டேய் ஏன்டா அப்படி புலம்புற, அவன் உன்னை லவ் பண்ணலன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தா இந்த 3 வருஷமா. இப்போ என்னடானா உன்னை வந்தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கிஸ் பண்ணான்னு வருத்தப்படுறியாடா, என்னடா நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போது ஜேகே தான், இல்லைடா ஆனால் அவனை ஐயோ நான் எப்படா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்கார்றாரு. நம்ம ஜிமினும் கீழே உட்காந்துட்டு, இங்கே பாரு ஜிகேயா, இப்போது அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுல, அதனால் நீ உன்னோட லைஃப்பை பாரு சரியா, நீ எதுக்கு கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ கரெக்டாக வந்து அவங்களோட ரூம் காண்டோ பெல்லு வந்து அடிக்குது. இப்போ யாரா, ஐயோ யாரா மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. வெளியில் நிற்கிறது பார்க்கு அவங்க ஜிமினோட அப்பாடா. அவங்கள பார்த்தோன்னே ஜிமினுக்கு வந்து அவ்வளோ ஷாக்கு. அப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்க் தான், என்ன ஜிமின் ரொம்ப சத்தமாக இருக்குது, காண்டோவில் வெளியில் கேட்குற அளவுக்கு பேசுகிறீங்க, அப்படி என்ன பேசுகிறீங்க, பெரிய மேட்டராக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வராருடா. இந்த பக்கம் ஜேகே எந்திரிச்சு நின்றுக்கிறாரு டக்குன்னு. அப்பா தான் போய் உட்காந்துட்டு, அப்புறம் இந்த 2 பேரும் இந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆப்பா பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் ஜிமினும் சொல்கிறாங்கடா. அப்போது அவங்க அப்பா தான், ஓ ஓகே உனக்கு தெரியும்ல ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்குறாரு. ஜேகேவா, என்னப்பா என்ன தெரியுமான்னு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாருடா. அப்போ அவங்க அப்பா தான், அது இந்த காலேஜு யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பார்க்கோட, அதாவது ஜிம்மினோட அப்பா வந்து பார்க் வந்து கேட்குறாருடா. நம்ம ஜேகே தான், அப்பா புரியலை யாரோடது அப்படின்றாருடா. அது வந்து இது வந்து கிம் இண்டஸ்ட்ரியோட காலேஜ், ஸோ இங்கே வந்து உன்னோட சீனியர்ஸ் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. இப்போ ஜேகே தான், அப்பா சீனியர்ஸ்னால் அப்படின்ட்டு கேட்குறாரு. டேய் அதான் ஸ்கூல் டைமில் நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கள்ல, அந்த பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து கொஞ்சம் இப்படி கோவமாக சொல்லுவாங்கள்டா, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் தான், அப்பா நான்லாம் லவ் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாருடா. ஃபோட்டோ எடுத்து, இந்த கொஞ்சம் பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு. அந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஜிமினும் ஷுகாவும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது. அதை ஜிமின் பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. அப்பா இது இது உங்ககிட்ட எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. நீ என்னைக்கு ஷுகாவுக்கு கிஸ் பண்ணையோ அன்னைக்கே இந்த ஃபோட்டோ எனக்கிட்ட வந்துருச்சு ஜிமினா அப்படின்றாரு. அப்பா அப்பா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நானும் ஜியானும் சேர்ந்து உங்கள் 2 பேரையும் வெளியில் படிக்கிறதுக்கு அனுப்பணும். இங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜிமினும் ஜேகே வந்து அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பா தான், சரி ஓகே ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் ஜிமினா அப்படின்றாரு. ஜிமின் பார்த்து, ஜிமினா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் உனக்கும் ஷுகாக்கும் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜிமின்கா தூக்கி வாரி போட்டுருதுப்பா, என்னப்பா அப்படின்றாரு. அது ஒரு டீலிங்டா, ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் தயங்குறாரு. அப்புறம் ஜேகே,
உங்க அப்பா ஜியான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்ருக்கான். எனக்கு தெரியல உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆகும்னு எனக்கு தெரில. பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பாவும் வழிக்கு வந்துருவான்னு தான் தோணுது. பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் வராரு. இந்த பக்கம் ஜிம்மின்க்கு தான் அவ்வளோ ஹாப்பி. ஐயோ! நம்மளுக்கு மேரேஜா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிகேவா அப்படியே சேடாக போயிட்டு அவங்க அப்பாவை வந்து வழி அனுப்பி விட்டுட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தால் ஜிமின் தான் அப்படியே ஒரு தலகாணியை எடுத்து வச்சு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு கற்பனை உலகத்தில் மிதந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிகே சோகமாக வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு, மச்சான் உன்னோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் ஜேகே அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. இப்போ ஜேகே தான் எங்கள் அப்பா எப்போ ஓகே சொல்லுவார்னே தெரிலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது உனக்கு ஓகேவாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கேட்குறாரு. எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு தான், ஆனால் எனக்கு கோவம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஜிகே சொல்கிறாரு. எதுக்குடா கோவம்? ஆமாம், அன்னைக்கு அவன் பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அன்னைக்கு நைட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். இப்போ வந்து எனக்கு கிஸ் பண்ணுறான். என்ன நினச்சிட்ருக்கான் இவன்? நான் இன்னும் லவ்வை சொல்லவே இல்லை. அவனுக்கு அது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிவின் தான் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் 5 பேர் பேசிகிட்டு இருந்தாங்களே, அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க 5 பேரும் கிளம்பிட்டு அந்த அந்த வந்து எக்ஸ் லவ்வரோட ஹஸ்பண்ட் இருக்காங்களடா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் போய் நின்றுட்டு பார்க்குறாங்க. டேய் இதை இப்போ செஞ்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன மறுபடியும் பழைய காதல் எட்டி பார்க்குது போல இருக்கே அப்படி ஷுவா கேட்குறாருடா. அப்போது தான், டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு காலத்தில் லவ் பண்ணேன் தான், இருந்தாலும் எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இப்போது அவனை போட்டு தள்ளுறது இல்லைன்னா அவனோட பிஸ்னஸ் எடுக்கிறது அதெல்லாம் எப்படிடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். நம்ம அப்பாங்களுக்கே குடைச்சல் கொடுக்குறாங்கன்னா பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஷுகா சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்கோப்பா ஷுகா கிட்ட வந்துட்டு, ஷுகா என்ன நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னடா நடக்குது? ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஷுகா சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஷர்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கடா அந்த மாதிரி பண்ணுறாரு. இல்லை உங்கள் அப்பாவுக்கு நீ ரொம்ப வக்காலத்து வாங்குற மாதிரி இருக்கே, இதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெய்கோப் வந்து கேட்குறாருடா. நம்ம ஷுகா தான் அது அது வந்து ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜெய்கோப் கிட்ட வந்து ஷுகா சொல்கிறாருடா. அப்போ கரெக்டாக நம்ம ஆரம்தான், அதுவா ஜெய்கோப் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்கோப் ஷோல்டரில் கை போடுறாரு. என்ன ஆரம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்ம ஆரமை பார்க்குறாருடா. ஆரம்தான், அதுவா அவங்க அப்பாகிட்ட காலையில் சார் என்னமோ பேசிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் என்னமோ விசித்திரமாக பண்ணுறான்டா, அதுக்கப்புறம் போய் தலைவனையெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறான், அந்த தூணெல்லாம் கட்டி பிடிச்சி நின்றுக்கிறான், என்னவோ விசித்திரமாக பண்ணிகிட்டு இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் தான் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷுகாவை பார்க்குறாரு. ஷுகா அப்படியே கொஞ்சம் ஷை ஆகிட்டு அப்படியே கீழே குமிச்சு நின்றுட்டுருக்காருடா. அப்போ தான், டேய் இங்கே பாரு, நீ வேறு என்ன கருமை வேணால் பண்ணு, ஆனால் அந்த வெக்கம் மட்டும் படாதடா, பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ ஷுகா தான், டேய் முதல்ல வந்து வேலையை பாடுறான், அப்புறம் நான் வெக்கப்படுறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு. இந்த பக்கம் தான், இப்படி கூட இருடா போதும், ஆனால் வெக்கம் மட்டும் பற்றாதடா அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. இந்த பக்கம் ஆரம்பம், டேய் சொல்லிடுடா பாவண்டா அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகாட்ட சொல்கிறாரு. டேய் வேணாம், அவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அதுக்குள்ளே எங்கள் அப்பா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா சேட் ஆயிடுவான்டா, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரம்தான், டேய் அதுக்காக மேரேஜ் வரைக்கும் சொல்லவே மாட்டியாடா, சொல்லிடுடா அப்படிங்கிறாரு. சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்காருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வியோட அந்த பொண்ணு லவ் பண்ணியிருப்பாங்களடா, அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, அந்த ஹஸ்பண்ட் மட்டும்தான்டா இருப்பாங்க. அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு அந்த டேபிளில் வந்து அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அந்த பர்சன் வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்கன்னா, பார்த்தா வியை பார்த்தோன்னா அவருக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க, என்னோடய எக்ஸ் லவ்வர் இவங்க தான், இவங்கள தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வியோட ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாங்கடா. பார்த்தோன்னே அவருக்கு வந்து தெரிஞ்சது, ஏய் நீ நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான்,
அதனால் நீ எங்கள் அப்பா அங்கே என்னமோ குடைச்சல் கொடுத்தியாமே, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு போய் உள்ளே வராரு. பின்னாடியே பார்த்திங்கன்னா மற்ற 4 பாய்ஸும் வந்திருப்பாங்க. வந்துட்டு எல்லோரும் போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அந்த பர்சனா உங்கள் அப்பா யார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாரு. எங்கப்பா யாரா? டேய் எங்கப்பா கிம்முடா, கிம் மாஃபியா கிங் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கிம் கிம்மா கிம்மா உங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திக்கி திணறாரு. அப்போ வீதா தெரிஞ்சிருக்கே பரவாயில்லையே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அந்த டேபிள் இருக்குல்லடா, அந்த டேபிளில் வந்து சைடில் அப்படியே காலை போட்டு அப்படி உட்கார்றாரு. உட்காந்துட்டு அப்படி வீக்கிட்ட வந்து பேசுகிறாருடா அந்த அந்த பர்சன்கிட்ட. எங்கள் அப்பாவுக்கு என்னமோ குடைச்சல் கொடுத்தியாமே, அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாரு. ஓ அது 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 வந்து அப்படின்ட்டு அப்படியே தயங்கிட்டு பின்னாடி போயிட்டு ஒரு கீ மாதிரி இருக்குடா, அந்த கீயை வந்து அப்படியே புக் செல்ஃபில் ஒளிச்சு வைக்கிறாரு. அதை மற்ற பாய்ஸ் யாருமே பார்க்கல, முதல் கொண்டு பார்க்கல. அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான்லாம் ஒன்றும் குடைச்சல் தரல அப்படின்றாரு. அப்படின்னா அப்புறம் எதுக்குடா எங்கள் அப்பா உன்னை போட்டு தரல எங்ககிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்றாரு. இது என்ன கொல்ல போகிறீங்களா? என்ன கொன்றாதீங்க, என்ன கொன்னீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றாரு. டேய் என்ன இல்லை என்னான்றேன், நாங்களே பெரிய ஆள் மாஃபியாங்கிறேன், அப்புறமா நீ என்னமோ பெரிய பிரச்சனை தருவேங்கிற, நீ எங்களோட பெரிய ஆளா அப்படின்ட்டு அப்படியே சுகா வந்து அந்த பர்சன் அப்படியே தலையில் தட்டுறாரு. அப்போ ஜேகப் தான் இங்கே பாரு சொன்னா கேளு, நாங்கள்லாம் அடித்தா நீ ரொம்ப சித்திரவதை பண்ணி சாகிற மாதிரி இருக்கும். அப்படி இந்தா கன்னை வச்சுக்கோ, நீயே இந்த கரெக்டாக இந்த நெத்தி பொட்டில் ஷூட் பண்ணிவிட்டு செத்துரு, சரியா? நாங்கள் இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், உன்னை சித்திரவதையே பண்ண மாட்டோம்டா, நிம்மதியாக செத்துடலாம், நான் கொடுக்குறது பெஸ்ட் ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்கிறாரு. அப்போ சுகா தான் டேய் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. டேய் கம்மன்றடா, ஃபஸ்ட்டு மர்டர் கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கட்டுமே, ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னா, இந்த பக்கம் வீ தான் சரி என்ன குடைச்சல் கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அது அது ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. இந்த பக்கம் வீ தான் இல்லையே எங்கள் அப்பா கோவப்பட்டு போட்டு தள்ளுற அளவுக்கு போகிறாரு அப்படின்னா நீ ஏதாவது ஹெவியாக கொடுத்துருக்கணும்டா, அதனால தான் அவர் அப்படி போவார் அப்படின்றாங்க. இல்லை சார், நான்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் ஓட பார்க்குறாங்க. கரெக்டாக ஆரம்பமாக தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டேய் என்ன எங்களை அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஜேகப் தான் நான் தான் பெஸ்ட்டு ஆஃபர் கொடுத்தேன், நீயா சுட்டுட்டு செத்துருன்னு, நீ என்னடானா ரூமில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கியே, இவனுங்கிட்ட இருந்து நான் எப்படி அவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் அந்த பர்சன் தான் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருக்காங்க சார், இது குழந்த இருக்கா? டேய் வீ பாத்தியா உன்னோட லவ்வரை ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தைய பெற்றுட்டான்டா இவ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் வந்து சொல்கிறாரு. இப்போ வீ தான் அவள் என்னோடய லவ்வரே கிடையாது, எக்ஸ் லவ்வர் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு வீ. அப்போ ஆரம்பம் ஓகே சாரி ஃபார் த மிஸ்டேக் அப்படின்ட்டு அந்த பர்சனோட அந்த காலரை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அந்த பர்சன் தான் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், என் குழந்தைங்களா இருக்காங்க சார், ப்ளீஸ் சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது ஆரம்பம் அதெல்லாம் நீ எங்கள் அப்பா கிட்ட வந்து அந்த பிரச்சனை பண்ணுற, என்ன பிரச்சனை பண்ண, அதான் நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம், நீ சொல்லவும் மாட்டேங்கிற, ஏடா பிரச்சனை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் கேட்குறாரு. அப்போ அந்த பர்சன் தான் சார் அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருடா. கரெக்டாக அவருக்கு வந்து ஒரு கன் ஷூட் சத்தம் கேட்குது ஆரம்புக்கு. அவர் நெத்தி பொட்டிலையும் வந்து புல்லட் படுது. அந்த பர்சன் அப்படியே செத்துடுறாரு. ஆரம் கையில் பிடிச்சிருக்காருடா, கொஞ்சம் காலரை பிடிச்சி அப்படியே தூக்கியிருப்பார், பிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் நெத்தி போட்டில் வந்து கன் பட்டிருக்கு, செத்துடுறாரு. அதை வந்து மற்ற பாய்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு என்ன இவன் செத்துட்டான், யாரா சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் ஷூட் வந்துச்சு இல்லைடா, அந்த இடத்த பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பீடாக போகிறாங்க. அதை பார்த்துட்டு எவன்டா அவன், நாம் போட்டு தள்ளன்னு வந்து அவனே போட்டு தள்ளிட்டு போயிட்டான், ஐயோ சரி நமக்கு வந்த வேலை முடிஞ்சு, சரி வா ஆரம் போய் உன்னோட கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாரு அவி. இந்த பக்கம் ஆரமா டேய் ஏதோ தப்பாக இருக்குடா, எதுக்குடா நாம் கொல்ல வந்தவனை வேற எவனோ சுட்டு கொண்டுட்டு போகிறான் அப்படின்னா
இவன் என்ன பிரச்சனை தான் பண்ணியிருப்பான் அப்பாக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து யோசிக்கிறாரு. இப்போ ஜின் தான் ஆரம் இப்போ இதெல்லாம் யோசிக்கிற டைமா? நமக்கு மேரேஜ் இருக்குது, சுகாவுக்கு மேரேஜ் இருக்குன்னு போட்டு உடச்சிட்றாரு. இந்த பக்கம் வீக்லாம் ஷாக்கு. இது சுகாவுக்கு மேரேஜா? யார் கூட எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ சுகா தான் டேய் டேய் ஏன்டா என்னை மாட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சுகா வந்து கேட்டுட்ருக்காருடா. இந்த பக்கம் வீ தான் டேய் உண்மையை சொல்லுங்கடா, உனக்கும் ஜின்னுக்கு தானே மேரேஜ், சுகாவுக்கு யார் கூடுறா மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது சுகாவே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. அந்த பர்சனை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்கடா. இந்த பக்கம் வீ தான் ஷுவா கிட்ட போய்ட்டு டேய் உண்மையை சொல்லு, யார் கூட உனக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது அது வந்து மச்சான் நம்ம ஜிமினோட தான்டா, எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரா, அவரே பேசியும் முடிச்சிட்டாரா. ஜிம் எனக்கும் ஆரம்புக்கும் ஒரே டேட்டில் தான்டா மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது வீக் தான் அப்போ நான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது எனக்கு தெரியாது மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து வெளியில் ஓடிடுறாருடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். எந்த நேரத்தில் நான் சொன்னனோ தெரில. அடுத்த நாளே போடலான் இருந்து 2 நாள் கழிச்சு போடுற இந்த வீடியோவை அப்பா முடியலை. ஓகேவாடா, சாரிடா லேட்டாக போட்டதுக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் பார்ட்டு இப்போவே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றேன், இல்லைன்னா என்னால் முடியாது, அடுத்த பிரச்சனை வந்துடும். அதனால் இப்போவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்றேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன்டா. ஓகேவா, பாய்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. பாய் பாய் பாய்.